Hello everyone, welcome to VINI'S. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். முக்கியமா டார்க் ஸ்பாட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் ஸ்கின் கேர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஹோம் ரெமெடி வந்து நான் ஷேர் பண்ணிருந்தேன். அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டைமிங்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் ரெமெடியை உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். எப்ப எந்த டைமிங்ல வந்து எவ்வளவு நேரம் நம்ம ஸ்கின்ல அது இருந்துச்சுன்னா எஃபெக்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேன் வந்து அதிகமா வந்து ஸ்கின்ல எங்களுக்கு வந்திருக்கு, என்னோட ஸ்கின் டோனே வேற டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேனுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஹோம் ரெமெடிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுத்து தான் நமக்கு வந்து ரிசல்ட் காமிக்கும். எப்பயுமே நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப உடனடியா நமக்கு இன்ஸ்டன்டா எந்த ரிசல்ட்டும் தெரியாது. பட் அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ ஹோம் ரெமெடிஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்கா இருக்கட்டும் இல்ல ஹேர் மாஸ்கா இருக்கட்டும் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா வீட்ல அதிகமா வேலை இருக்கும், இல்ல உடம்பு முடியாம இருக்கும், வெளியில எங்கேயாவது போற வேலை இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நானும் கடையில வாங்குற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப ஸ்கின் வந்து டல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெளியில போக வேண்டியதா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனா இருக்கும், இல்ல ப்ரோக்ராமா இருக்கும். அப்ப ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே வந்து பிரைட்டா தெரியறதுக்காக நான் என்ன ப்ராடக்ட் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்கின் கேருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டயட்டை வந்து கொஞ்சமாவது நம்ம ஹெல்த்தியா மாத்திக்கணும். நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாம வேற ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கின் இருக்க ரொம்ப வேர்ஸ்டா தான் ஆயிட்டு போகும். பிம்பிள்ஸ் நிறைய வரும், இல்ல வேற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் வந்து நம்மளோட ஸ்கின்ல காமிக்கும். இப்ப நான் சொல்றது ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஹெல்த்துக்கா இருக்கட்டும் ஹேருக்கா இருக்கட்டும் நம்மளோட டயட் வந்து ரொம்ப பெரிய மேஜர் ரோலை வந்து அது பிளே பண்ணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிம்பிளான டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட உடம்புல இருக்க வேஸ்ட் எல்லாம் வந்து தேவையில்லாதது உள்ள ஏதாவது இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வெளியில வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்கின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க தூங்கி எழுந்திருச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்ல ஹாஃப் எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நீங்க குடிச்சிடலாம். இந்த மாதிரி குடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து ஃபுல்லா என்னென்னலாம் சாப்பிட்டுருக்கோமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்ல டைஜஷன் ஆகி நம்மளோட உடம்புல இருக்க எல்லா வேஸ்ட்டும் வெளியில வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் இதே மாதிரி வேற என்ன குடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் அது கொதிச்சா போதும். அதை வடிகட்டிட்டு நீங்க குடிக்கலாம். அது கூடவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டு குடிக்கலாம். இது நம்மளோட வயிறை வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணும். இந்த மாதிரி உடம்புல இருக்க வேஸ்ட் வந்து வெளியில வரதுக்கு இதெல்லாம் ஒரு சிலதை நம்ம காலையில குடிக்கலாம். நெக்ஸ்ட் தூங்கி எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் இல்ல ஒரு சொம்பு அளவுக்கு நார்மல் வாட்டர் குடிச்சா கூட போதும். டைஜஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் இந்த மாதிரி காலையில எழுந்து குடிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா கேரட் இல்ல பீட்ரூட், அதுக்கப்புறம் தக்காளி இல்ல பப்பாளி பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸா கூட நீங்க ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டே வந்து வெறும் இந்த ஃப்ரூட்ஸா கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புல இருக்க வேர்வெல்லாம் வந்து வெளியில வந்துருச்சு, அதுவும் ஒரு வகையான வேஸ்ட் தான், அதுவும் வெளியில வந்துருச்சு அப்படின்னா கூட நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நான் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. எப்பவுமே டயட் வந்து கொஞ்சம் ஹெல்தியா எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கின் கேர் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்து பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெமன் வாட்டரோ இல்ல இந்த சீரக தண்ணியோ நான் வந்து காலையில குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். நான் வந்து கண்டிப்பா பண்றது என்னன்னா சிடிஎம், அதாவது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். இதை வந்து கண்டிப்பா எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். இந்த ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதுல 2 வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபேஸ் மாஸ்கா இருக்கும். 1 வந்து நம்ம கடையில வாங்குற ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ் இல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து சோப் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபேஸ் வந்து அது ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். சோ ரொம்ப ட்ரை ஆக்கிடும். இல்ல வேற ஏதாவது திடீர்னு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எனக்கு வரும் அப்படின்றதால நான் சோப் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அது என்னதான் மைல்டு சோப்பா இருந்தாலும் கண்டிப்பா ஃபேஸ் வாஷ் இல்ல ஏதாவது ஒரு கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கிறது இல்ல பாரபன் சல்ஃபேட்லாம் அதிகமா இருக்கிற பொருள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இதையும் வந்து பாத்தீங்கன்னா நான்
உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கிறது இல்ல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒரே ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்துல வெளியில போவோம் இல்ல எங்கேயாவது தங்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் என்ன ரெகுலரா யூஸ் பண்றோமோ அது கிடைக்கலன்னா வேற ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்கின்னுக்கு போட்டோம் அப்படின்றப்ப நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரே ப்ராடக்ட்டுக்கு பழக்கிட்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக நான் வேற ப்ராடக்ட் வந்து ரெகுலரா மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ரெகுலரா ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க வந்து இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். சோ எப்பவுமே டிஃபரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மம்மாத்தோட உப்தான் ஃபேஸ் வாஷும் ஃபேஸ் மாஸ்க்கும் தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்பவே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதுவும் இல்லாம இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட இன்கிரீடியன்ஸ் தான். முக்கியமா டர்மரிக், சாஃப்ரான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து நான் ஒரு டைம் யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து லைட்டா எரியற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல டர்மரிக் இருக்கிறதால எனக்கு வந்து இதுன்னு கிடையாது, எந்த பொருளா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்ப கொஞ்சம் எரியற தன்மை இருக்கும். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றதால. பட் பெர்ஃபெக்ட்டா வந்து எனக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்ததால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பாராபன் SLS ஃப்ரீ ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட். சோ நம்ம வந்து தைரியமா இதை யூஸ் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பெர்ஃபெக்ட்டா இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா க்ரூயல்டி ஃப்ரீயும் கூட, பிளாஸ்டிக் பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்மரிக்கும் சாஃப்ரானும் இருக்கிறதால ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணும். சாஃப்ரான் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து லைட்டன் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். போதுமான அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ ப்ராடக்ட்ன்றதால நுரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வராது. பட் ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும். நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றனோ, அதாவது எந்த பிராண்டோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றனோ அதே பிராண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் மாஸ்கா இருக்கட்டும் இல்ல டோனரா இருக்கட்டும் இல்ல சீரமா இருக்கட்டும் சேம் பிராண்டா யூஸ் பண்றது எனக்கு வந்து பிடிக்கும். அப்ப வந்து எஃபெக்ட்டும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றது என்னோட ஒரு இது. அதே மாதிரி டோனர் வந்து பாத்தீங்கன்னா மம்மாவத்தோட விட்டமின் சி டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். முக்கியமா இது வந்து நம்மளோட போர்ஸை நல்லா டைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் குக்கும்பரும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா போடுறப்ப கொஞ்சம் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டோனர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் அப்படி இல்லைன்னா காட்டன் பேட்ல வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு முகத்தை வந்து கழுவுனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி மைல்டாக தொடச்சி எடுங்க. எக்ஸஸாக வந்து அழுக்கு ஏதாவது போர்ஸில் பிளாக் ஆயிருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு தன்மை வந்து இந்த டோனருக்கு இருக்குது. இப்போ இந்த காட்டன் பாலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா அழுக்கு வந்து இதில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாஃப்ரான், டர்மரிக், முக்கியமா ஆப்ரிகட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ரிகட் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏவும் ஈயும் அதிக அளவுல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஏஜிங் எல்லாம் பிரிவென்ட் பண்ணும். அதாவது சிலருக்கு சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கும், ஃபேஸ் ரொம்ப சுருக்கம்லாம் வந்திருக்கும், ஒரு மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின் வந்து கவர் ஆகணும். பட்டும் படாமல் தேய்க்காதீங்க. எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட் இருக்கோ, டேன் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி ஒரு திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணாதீங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க, இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தான். எந்த அளவுக்கு தேன் ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சே மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரிட்ஜில் வந்து தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமனும் ஹனியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் மாஸ்க்கும் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணதுக்கே ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த டார்க் ஸ்பாட் ரெமெடியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
நல்லா டார்க் ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதிக அளவில் அப்ளை பண்ணுங்கள். இது டார்க் ஸ்பாட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. ஃபுல் ஃபேஸ்க்குமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் ஸ்பாட் வந்து கம்மியாயிட்டு வர்றது நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். இந்த ஒரு ரெமெடி வந்து இருக்கிற தைரியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிம்பிள்ஸ் வரப்போ கூட கொஞ்சம் கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கில்லெல்லாம் கூட செய்வேன். சரி டார்க் ஸ்பாட் வந்தாலும் இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு போயிடும் அப்படின்றதுக்காக. இப்போ இது வந்து நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா கண்ணுக்கு மேலெலாம் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். டார்க் சர்க்கிள்லாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் கூட கம்ப்ளீட்டாக இது வந்து சரி பண்ணும். டேனையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. ஏன்னா லெமன் வந்து பொதுவாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா மம்மாத்தோட விட்டமின் சி ஃபேஸ் மில்க் யூஸ் பண்றேன். இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பம்ப் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிற வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க சப்போஸ் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா வினி 2020 அப்படின்ற கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணா 20% உங்களுக்கு வந்து ஆஃப் கிடைக்கும். mama.inல மட்டும் தான் இதை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா mama.in தவிர அமேசான்ல கிடைக்கும், நைக்காலயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கூப்பன் கோட் வந்து பாத்தீங்கன்னா காம்போஸ்கோ இல்ல வேற ஏதாவது கிட்டுக்கோ வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்க தனித்தனியா வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இதெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching my video.